ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனிஸ் சமையலறை. இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஜாஸ்தி வதக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம அதை வந்து நல்லா தாளித்து கொதிக்க விடணும். இந்த சட்னி வந்து ஒரு 2 to 3 days வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ராவலிங் அப்போல்லாம் இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக கெடாது. அப்படி உங்களுக்கு இன்னும் 2 நாள் சேர்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து புளிய வச்சுக்கலாம். இல்லைனா இந்த ஐட்டம்ஸ் மட்டும் போதும். என்னென்னா சின்ன வெங்காயம் 1 கப்பு, 2 தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, 7-8 வரமிளகா, உப்பு, பெருங்காயம். இது எல்லாமே நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக. இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணியே சேர்க்கலை, ஏன்னா இது தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. டொமேட்டோவில் இருக்க தண்ணியே இது போதும். இப்போ அடுத்தது நம்ம இதை வந்து தாளித்து நல்லா சுண்டை இதை வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம சட்னியை வந்து நல்லா தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் பெருங்காயம் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் பெருங்காயம். அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம் பேஸ்ட் அப்படியே இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. இது எண்ணெயிலே வந்து நல்லா சுண்டை வதங்கி வரும். இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே போனதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருந்தால் சட்னி ரெடி ஆயிடும். 5 minutes ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சட்னி ரெடி ஆயிடும். சுட சுட இட்லியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ 10 minutes ஆகிடுச்சு. நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடாக இட்லியோட நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.